மேஷ ராசி நேயர்களே, மேஷ லக்னத்துக்கும் ராசிக்கும் ஆன இந்த இடத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் தன் பார்வையினாலே விருச்சிக ராசி, அதாவது மேஷராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷராசியின் 10ஆம் இடத்தையும் அவர் தான் பார்க்க போகிறார். மகரத்தை, ராசியின் 6ஆம் இடத்தை கன்னிஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது 8 நாள் நம்ம கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டத்தை தகர்த்தெறிவார். முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வர வேண்டிய வழக்குகளெல்லாம் சாதகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சிலதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தீங்க, கொஞ்சம் நடையாக நடந்தது சார், வேலை ஆகலை சார், 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாக போகுது. தொழிலில் மாற்றங்கள் வேணும் சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீட்டில் அந்யோன்யம் குறைஞ்சிருந்தது சார், இந்த அந்யோன்யம் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுக்காரர்களுடன் சுமூகமான நிலைமையில் இல்லை சார், இப்போ மாறும். கொஞ்சம் வியாதி என்னன்னே புரியல சார், ரொம்ப பணம் கஷ்டத்தில் போச்சு, நிறைய கடன் வாங்குற மாதிரி போச்சு அப்படிங்கிற அந்த சூழ்நிலை கட்டுப்பட்டு வந்துடும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நல்லதே நடக்க போகிறது. முடிந்தவரை பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்ததுன்னா விடாமல் அதை போயிட்டு வாங்க. அது வியாழக்கிழமை போகணும் இல்லை, செவ்வாய்க்கிழமை போகணும் இல்லை, நீங்கள் எத்தனை நாள் என்றைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ போயிட்டு வாங்க. ஆனால் தொடர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றி, அது புது விளக்கு, புது அகல் விளக்காக எண்ணெய் வாங்கி நீங்கள் திரி போட்டு, நீங்கள் பக்கத்தில் அந்த விளக்குகளில் இன்னொரு விளக்குலேருந்து நெருப்பு எடுத்துக்காமல் ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, இன்னொரு விளக்குலேருந்து இந்த விளக்கை அது விளக்கு ஏற்றிப்பாங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அந்த டிவோஷனை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணினீங்கன்னா அதுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கண்டம் கஷ்ட நிவர்த்தி எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இன்னும் நல்லா இவர் நம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட்டோடு சேரும். அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அடைபற்ற ஒரு மடை திறந்த விட்டால் தண்ணி எப்படி வரப்போதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு வழிவகுக்க செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன்.